நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீப காலமா பாத்தீங்கன்னா ஏயோட வளர்ச்சி அபரிவிதமானது அப்படின்னு சொல்லலாம். ஓபன் ஏயோட சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்டோட கோ பைலட், அப்புறம் கூகுளோட பாட் இல்லைங்க, கூகுளோட ஜெமினி. ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புது புது விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம கண்ணுக்கு தெரியாத நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணி பயன்படுத்த முடியும். ஸோ அந்த வரிசையில் சமீபத்தில் ஓபன் ஏஐ வந்து ஒரு புதிய ஏஐ ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட பேர் வந்து சொரா. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா போதும், உடனே ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துருமா இந்த சொரா. சொரான்னு எனக்கு ஒரு மீனோட பேரை நம்ம கூப்பிடுவோம் தெரியுமா, அந்த பேரை வந்து ஞாபகப்படுத்துது இந்த சொரா ஏஐ. ஸோ எனிவே ஓபன் ஏஐயோட இந்த ஒரு புத்தம் புதிய சொரா ஏஐ ஃபீச்சர் வந்து சீக்கிரமா நீங்க அனுபவிக்க போறீங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்து வீடியோவை ரெடி பண்ணலாம். அடுத்ததா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்திருப்பீங்க, டெலகிராம்ல பயன்படுத்திருப்பீங்க. அதாங்க, நீங்க கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜை நீங்க ஒன்ஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் வந்து ஆல்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியும். வாட்ஸ்அப்லயும் பண்ண முடியும், டெலகிராம்லயும் பண்ண முடியும். சோ நம்ம அனுப்புறது தப்பா இருந்துச்சுன்னா மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணிடலாம் நம்முடைய ஃபாலோவர்ஸ். சோ எனிவே இதே ஃபார்முலாவை வந்து கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுளோட மெசேஜஸ்லயும் கொண்டு வர போறாங்களா. சோ நீங்க கூகுளோட மெசேஜஸ் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க அனுப்பக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, சோ விரைவில் நீங்களும் அந்த அனுப்புன டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி மறுபடியும் சரி பண்ணி அனுப்பலாம். சோ அந்த ஒரு ஃபார்முலாவை கூகுள் மெசேஜஸ்லயும் அறிமுகப்படுத்த போறாங்க. கூகுளோட சர்ச் இன்ஜினா இருக்கட்டும், அதே நேரத்தில் கூகுளோட குரோமா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த யூசரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதுக்காக உள்ள வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏதாவது மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுன்னா, அந்த அப்ளிகேஷனும் அந்த ப்ரௌசரும் உடனே உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டும். இதுதானே நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். இல்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணி வேற டைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஓபன் ஏஐயோட சாட் ஜிபிடி சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடிக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க மெமரி அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மெமரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாட் ஜிபிடில என்னெல்லாம் சர்ச் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மெமரி என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், சும்மா இருக்குங்கிறீங்களா? சும்மாலாம் இருக்காது. நீங்க மறுபடியும் சாட் ஜிபிடி நீங்க விசிட் பண்ணும்போது என்னெல்லாம் இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துச்சோ அதுல ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணும். இதுதானே நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ரிமெம்பர் பண்ணும். சரிங்களா? அந்த ஒரு ஃபார்முலாவை சாட் ஜிபிடில அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ வெப்ல செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் டிஸ்பிளே ஆகல. ஒருவேளை இது சாட் ஜிபிடி பிளஸ்ல அறிமுகப்படுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தோணுது. இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ தானே அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த மெமரி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை விரைவில் சாட் ஜிபிடில நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். நீங்க டக்டக்கோ பிரவுசரை பயன்படுத்துறீங்களா? கண்டிப்பா இந்தியால வந்து கூகுளோட குரோமை தான் அதிகமா பயன்படுத்துவோம். சோ இந்த டக்டக்கோ பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரில அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ கூகுளுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பிரவுசர் அப்படின்னு சொன்னா உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து டக்டக்கோ தாங்க. டக்டக்கோல வந்து ரெண்டு ஃபார்முலாவை முறைய கையாளுறாங்க. ஒன்னு நோ ட்ராக்கிங், இன்னொன்னு டேட்டா கலெக்ட். இந்த ரெண்டு விஷயங்களையும் முறையா அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் நாங்க பண்ணவே மாட்டோம், எப்போதும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க இந்த டக்டக்கோ. அவங்க சமீபத்தில் ஒரு புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக் மார்க்ஸ், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயிலோட ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அக்ராஸ் த டிவைஸ், அதாவது போன், அதுக்கப்புறம் டேப்லெட், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த டக்டக்கோ. அது மட்டும் இல்லாம பேக்கப்பை வந்து சிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல பல அற்புதமான புத்தம் புதிய விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்திருக்கேன். எப்படி ஒருத்தா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிக்கங்க. நல்ல ரீதியில பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆன்லைன்